வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பெரும் படையுடன் அதிமுக அலுவலகத்தில் நுழைகிறார் ஓபிஎஸ். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. எப்போ தான் ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளே வர போகிறாரு, நுழைய போகிறாரு அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி இந்த ஒரு 2024 பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாரியான சதவீத வாக்குகளை பெற்று ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பார்த்திங்கன்னா மிகுந்த அதிகத்தை நம்மளுடைய ஓபிஎஸ் தரப்பினர்களுக்கும் பாரதிய ஜனதாவின் தலைவர்களுக்கும் ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், அதாவது அதிமுக என்ற ஒரு கட்சி பெரும்பாலான ஆதரவை பார்த்திங்கன்னா வைத்து கொண்டிருக்கவர் பன்னீர்செல்வம். ஸோ அவர் இன்னும் கூட அதிமுக அலுவலகத்துக்கோ அதிமுகவுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் என்பதுக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, அந்த சூழலை பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதனை தகர்த்தெறிந்து வெற்றி என்ற ஒரு கொடியை பார்த்திங்கன்னா போர்க்கொடியை நாட்டினால் நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்றதற்காக இந்த ஒரு தேர்தலை பயன்படுத்திக்கினார். அந்த ஒரு தேர்தலில் பெரும்பாலான வெற்றியை படைப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அனைவரும் காத்துட்ருக்காங்க. என்னதான் எடப்பாடி 33 வேட்பாளர்களை அப்படி இப்படின்னு வேட்பாளர்களுடன் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாலும் ஆதரவு அவருக்கு வந்திருக்கா அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா இந்த ஒரு தேர்தல் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அவரை விட இவர் ஒரு தொகுதியில் பெரும்பான்மையான வாக்கு வாங்கிட்டா கூட ஸோ ஓபிஎஸ் வெற்றி பெற்ற மாதிரி தான். ஓகேங்களா, இவர் பல தொகுதியில் பண்ணுறது இவர் ஒரே தொகுதியில் பண்ணிட்டுருவார். ஸோ அந்த ஒரு சூழலில் என்னதான் எடப்பாடி 33 தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா 5 குடைச்சல் 6 குடைச்சல்களை ஓபிஎஸ் கொடுத்துட்டு போயிட்டார். எத்தனை? ஒரு ஓபிஎஸ்ஸில் 2 ஓபிஎஸ்ஸில் 5 பன்னீர்செல்வம். ஓகேங்களா, அது ஒரு பக்கம். இவர் பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் ஆம்புலன்ஸ் அது போன்று பார்த்திங்கன்னா ஒளி பெருக்கக்கூடிய வாகனங்களை அங்கு இங்கு போக வைக்கிறதும், மாநாடு பேசும் வசூல், அதாவது பரப்புரையாற்றும் வசூல், அங்கங்கே இடையூறுகளும் சிக்கல்களும் டிராஃபிக் ஜாம் அப்படி இப்படி நிறைய சிக்கல்களை அரசியல் ரீதியாக செய்திருந்ததும் இபிஎஸ்ஸின் வேலை தான் அப்படின்றத நம்மளுடைய ஓபிஎஸ் தரப்பினர்களை பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்கிறதும் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்ற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த ஒரு சூழல் தான் மேலும் அதிமுக என்ற ஒரு கட்சியில் ஓபிஎஸ் எப்போ நுழைய போகிறாரு, அவருடைய அதிரடி என்ட்ரி எப்போ, அந்த என்ட்ரிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் எல்லாமே மாறப்போகிறது. எல்லாம் மாறும் இனி எல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டை போட்டு அதிமுகவில் பார்த்திங்கன்னா மாற்றிடுவார்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தேர்தல் யாருக்கு சாதகமாக அமைய போகிறது, என்ன மாதிரியான விஷயத்தை பார்த்திங்கன்னா வெளிவாங்கி அனைவருக்கும் கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். ஏன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது ஈஸியாக கிடைச்சிடாது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்கணும். அது இந்த ஒரு தேர்தலை பயன்படுத்தி சசிகலா அவர்கள் மூலமாக அதிமுகவை தட்டி தூக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் தான் இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் A to Z மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த கணக்குகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி.